2026 சட்டமன்ற களம் இதுவரை தமிழ்நாடு பார்க்காத அரசியல் களமாக இருக்க போகிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாமகவுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல. அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையும் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ற ஒரு செய்திகள் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தலைவர் இந்த தேர்தலை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு திமுக 21 கட்சிகளோட மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஒரு புறம் நிற்கிறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14 கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஒரு என்டிஏ அலைன்ஸ், அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க. விஜய் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தனித்து தான் போட்டியிட போகிறார் அப்படின்றது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறாங்க. ஸோ இந்த 4 கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசியல் சூழலை அடுத்து தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக இருக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலிருந்து போட்டியிட போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அந்த சென்டிமெண்ட்டை அவருக்கு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டியிலேருந்து அவர் போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விருகம்பாக்கத்துலேருந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில்லிவாக்கத்துலேருந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேளச்சேரியிலேருந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய இது மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்போ கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் அவருடைய சாய்ஸஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனா பேசும்போது பெரம்பூர் தொகுதியிலேருந்து விஜய் போட்டியிடுவதற்கு விருப்பமாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார். வில்லிவாக்கத்தை பொறுத்தவரையில் ஆதவ் அர்ஜுனா தான் போட்டியிட போகிறார் அப்படின்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க. உண்மையாகவே விஜயை பொறுத்தவரையில் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்குலேருந்து போட்டியிடுவதற்கான திட்டம் வைத்திருக்கிறாரா அப்படின்னு நம்ம அவருடைய க்ளோஸ்டு சர்க்கிளில் விசாரிக்கும்போது நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரியலை. நான் எப்பயுமே அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நொடியும் டிசிஷன் மாறலாம் அப்படின்றது தான் கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய முடிவுகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா விஜயை வைத்து தான் தாவேக்கான்ற ஒரு பெரிய கட்சியே இன்றைக்கி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அவருடைய ஸ்டார் வேல்யூ தான் இன்றைக்கி அந்த கட்சிக்கான ஒரு பெரிய பிரபலத்தன்மையையும் ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படின்றப்ப விஜய் போட்டி போடலைன்னா எப்படிங்க தாவேக்கா வெற்றி பெற முடியும், தாவேக்காவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்ற கேள்வியும் எனக்குள்ளே வந்தது. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா 2 காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் தான் அவர் தன்னுடைய வருமான வரியை தாக்கல் செய்து வருகிறார். கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 82 கோடி ரூபாய் அவருடைய வருமான வரியை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது தொடர்பாக நிறையா செய்திகள் கூட அந்த சமயம் வந்திருந்தது. ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வகையில் தான் அவருடைய வருமான வரியை தாக்கல் செய்கிறார். இப்போ இந்த தேர்தலில் அவர் போட்டியிட போகிறார் அப்படின்னா அவர் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றத வெளிப்படையாக காண்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யணும். வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு என்ன, எங்கெல்லாம் முதலீடுகள் வச்சுருக்கீங்க, அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு அப்படின்ற மாதிரியான ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் பொதுவெளிக்கு வந்துடும். ஸோ இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் தான் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய இல்லை அதிக சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய வேட்பாளராகவும் இந்த தேர்தலில் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இது சரிதானே, அவர்கிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு பொதுவெளியில் மக்கள் மத்தியிலே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. இது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அவருடைய தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் அவருடைய மனைவி விவகாரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. விஜயை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ரெனுமரேஷன் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஜீவனாம்சம் அவர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தனிப்பட்ட வகையில் அவருடைய சொத்துக்களை காண்பிக்கும் பொழுது பொதுவெளிக்கு வரும் பொழுது அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுடைய மனைவி இவ்வளோ சொத்துக்கள் வைத்திருப்பவர் எனக்கு இவ்வளவு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தனிப்பட்ட வகையில் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்றத
பொது வெளியில் வைக்க விரும்பலை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, விஜயை பொறுத்தவரையில் எந்த தொகுதியில் நின்னாலும் அவரால் வந்து டஃப்பான காம்படிஷன் கொடுக்க முடியும், வெற்றியும் பெற முடியும் அப்படின்றது தான் ஒரு கணிப்பாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கான பிரபலத்தன்மை ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அவர் விருகம்பாக்கத்தில் நின்னாலும் சரி, அவர் வந்து வேளச்சேரியில் நின்னாலும் சரி, இல்லை பெரம்பூர் இல்லை திருச்சி கிழக்கில் நின்னாலும் அவரால் வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். ஏன்னா இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து சாதாரண மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினாலே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர்வமாக வர்றாங்க. நேரடியாக வருவது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சோஷியல் மீடியாலையும் யூடியூப் போன்ற வலைதளங்கள்லையும் நிறைய பேர் வந்து விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்க வர்றாங்க. ஸோ அவருக்கான அந்த ஈர்ப்பு அப்படின்றது இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ விஜய் வந்து ஒரு வேளை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அவரோட எத்தனை பேர் உள்ளே போவாங்க அப்படின்றதும் பெரிய கேள்வி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டான்சஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வைத்து பார்க்கும் பொழுது திமுக வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்டிஏ அலைன்ஸு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் ஒரு கூட்டணியை அமைச்சு வச்சுருக்காங்க. விஜயை நம்பி எந்த கட்சிகளும் போகாத சூழலில் அரித்மேட்டிக்காக பார்த்தா கூட வந்து விஜயால் அதிக சதவீதமான வாக்குகள் பெற முடியும். ஒரு 20% கூட வர முடியுமே தவிர அவரால் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்றது தான் பல அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ விஜய் மட்டும்தான் லோனாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவார். அப்படி போகும்போது அவருடைய பிரபலத்தன்மைக்கு பெரிய சிக்கல்கள் வரும். சக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர் வந்து சகஜமாக பழக வேண்டியது இருக்கும். இவரை பொறுத்தவரையில் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து முகம் கொடுத்து பேசுவார் அப்படின்றது தெரில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இவரை வம்பிழுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்குது. இப்போ மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் ஏதாவது பேசுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இடையூறு செய்து இவரை கிண்டல் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து விஜய்க்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தீவிரமாக நீங்கள் வந்து களப்பணி ஆற்றலாம், அதற்கு பிறகு 2031 நம்ம வந்து களத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 2 காரணங்களுக்காக விஜய் வந்து ரொம்ப யோசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்தவரையில் இப்போ இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருடங்களில் அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து அவங்க எங்கே போனாலும் விஜயை நோக்கி ஓடுறாங்க இல்லையா? ஸோ அந்த கூட்டத்தை வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் விஜய் அதை செய்யவே இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து அவர் தனி விமானத்தில் போகிறது, அதே மாதிரி உரிய பாதுகாப்போடு போகிறது அப்படின்றத தன்னுடைய வழக்கமாகவே வைத்திருக்கிறார். ரொம்ப அவர் நெருங்கி பொதுமக்கள்கிட்ட எந்த ஒரு போராட்டங்களுக்கோ இல்லை ஆர்ப்பாட்டங்களுக்கோ இல்லை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ குரல் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து அவருக்கான அந்த இமேஜ், அந்த பிராண்டை வந்து அவர் நார்மலைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப தனித்துவமாக அவருக்கான ஒரு பாதுகாப்பு செட்டப்போட எல்லா இடங்களுக்கும் போய் வர்றாரு அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அதை எப்படி தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் இருப்பார், அதை எப்படி வந்து அவர் போட்டியிடாமல் இருப்பார், அவருக்கான பிரபலத்தன்மை மிக பெரிதாக இருக்கிறது, கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அவருக்கு கிடச்சிருக்கு, இந்த தேர்தலை அவர் மிஸ் பண்ணார் அப்படின்னா அவர் மீதான அந்த நம்பகத்தன்மை போயிடும், அவர் வந்து ஒரு லீடராக வரணும் அப்படின்னா இந்த தேர்தலை வந்து அவர் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பெரம்பூர் அதே மாதிரி திருச்சி கிழக்கில் வந்து இப்போ விஜய்க்காக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு டீம் போட்டு அவங்க வந்து அவங்களுடைய தினசரி ஒர்க்கை வந்து ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நிச்சயமாக விஜய் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து 50 நபர்களை அழைத்து அவர்கள் வந்து நீங்கள் தான் வேட்பாளர்கள், உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய சினிமா வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு, நட்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ கேம்பெயின் வந்து நீங்கள் சரியாக பண்ணுங்கள், அதே மாதிரி நம்மளுடைய திட்டங்களை எடுத்துகிட்டு போங்க, மேனிஃபெஸ்டோலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம வெளியிட போகிறோம், அதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க, ஸோ உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து விஜய் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த 50 கேண்டிடேட்ஸும் போகும்போது அவங்களுக்கு ஒரு பேக் கொடுத்து அந்த பேக்கில் வந்து அந்த தொகுதியினுடைய புள்ளி விவரங்கள், அதே மாதிரி அடுத்த 30 நாட்களுக்கு எப்படி செயல்படணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே அடங்கி ஒரு பென்ட்ரைவும் ஒரு புக்கும் கொடுத்து அனுப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. விஜயை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் அவர் வந்து எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2-3 ஜேர்னலிஸ்ட்டாக வந்து அவர் க்ளோஸ் பை பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உறுதியாக நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றதுல அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஆனால் இப்படியான தகவல்களும் வருகிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ இதற்கு உரிய விளக்கத்தை வந்து விஜய் தருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயினுடைய கேம்பெயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அவருடைய பிரச்சாரம் அப்படின்றது தமிழ்நாடே வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களையும் நம்ம கேட்க முடிகிறது. ஏன்னா அவங்களுடைய கேம்பெயினே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றது தான்.
விஜய் அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், இல்லை மாநாடாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படின்றது தான் அட்ரஸ் பண்ணிப்பாரே தவிர எந்த இடத்துலையும் நான் அப்படின்ற ஒரு தன்மையே வந்திருக்காது. ஸோ இப்போ விஜயினுடைய விருப்பம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தன்னை நம்பி தனக்காக வேலை பார்த்த, தன்னை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட அவருடைய மாவட்ட செயலாளர்கள், அவரை நம்பி இருந்தவர்களுக்கு அதிகமாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம், நம்ம இன்னொரு தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் கூட அவர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவருடைய இலக்கு அப்படின்றது 2031 தான் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.